திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் கிராமத்திலிருந்து நகர வரை இந்த கஞ்சா அமோகமாக விற்பனை நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், பொதுக்கூட்டத்தில் பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம், பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்க்கல, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். உண்மைதானே? நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு இதை தவிர்த்திருக்கலாம். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் நிச்சயமா உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துணையோடு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுகின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். ஆக இன்றைக்கு காவலர்களே இந்த போதை ஆசாமியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?